புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் செய். என்ன இந்த பொம்பளை என்னமா கிளம்புறாளுங்க? ஒரு கோயிலுக்கு போகணும்னா டக்குன்னு கிளம்பணும், செஞ்சோம் போனோம் வந்தோம்னு கிடையாது. ஆடி அசந்திதான் கிளம்புறாளுங்க. கிளவி அப்படித்தான் கிளம்புறா, குமரி அப்படித்தான் கிளம்புறா. டக்குன்னு போனோம் டக்குன்னு வந்தோம் இல்ல. நல்ல நேரத்துல போய் சாமியை கும்பிட்டு வருவோம் செய்வோம். இந்த அங்கம்மான்றவ எங்க எப்பத்தான் என்ன சில நொட்டை எனக்கு அவ மேக்கப் போட்டுத்துறா. அடியே அங்கம்மா அங்கம்மா என்னதான் செய்யற? என்ன சீக்கிரம் கிளம்பி வாடியே. நீ ஏன் லேட் பண்ணிக்கிறேன்னா அவளுக்கு குமரி பிள்ளை என்ன கிளம்புவாளுங்க? என்ன எதுக்கத்தை கூப்பிட்டுருக்கீங்க? ரெடி ஆகிட்டீங்களா? எதுக்கத்தை சும்மா கிளம்புறப்ப கூட கூப்பிட்டு இருக்கீங்க? டீ வேணா காப்பி வேணுமா? ஆத்தாடி டீ வேணாம் காப்பி வேணாம் இன்ன மாதிரி ரெடி ஆகிருக்கீங்க. ஒரு பத்திரிக்கை வச்சு போய் சாமியை கும்பிட்டுக்கோறேன்னா காலத்துல கிளம்பணும். என்ன விடிய காலையில எந்திரிச்சு இன்னும் கிளம்பிருக்கீங்க பொம்பளையே. போதும் முடி நல்லா போய் வரலாம். பழக்கம் வச்சுட்டு ரெடி ஆகி வாங்கடியே. இன்னும் அவ்வளவு நாசி ரெடி ஆகிட்டாலும் இல்லையா? ரெடி ஆகிருக்காங்க எல்லாரும். அந்த பிள்ளை புஷ்பா ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. பரம் ரெடி ஆகிருக்கா. இந்த பிள்ளை வெண்ணில ரெடி ஆகிருக்கு. அவ்வளவுதான் கிளம்ப வேண்டியது. என்னம்மா வெண்ணிலா நீ ரெடி ஆயிட்டியா? தம்பி எங்க ரெடி ஆயிடுச்சா? அவன் ரெடி ஆயிட்டா இருக்கா பதியவும். நானும் ரெடி ஆயிட்டேங்க்கா. அவ்வளவுதான்க்கா. நீங்களா ரெடி ஆயிட்டீங்களா? போறோம் அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சுமா. இந்த பிள்ளை ரெடி ஆகிருக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியது. ஆமா ஆமா அப்படியே ஊர் பொம்பளை எனக்கு சேலையை கட்டி நல்ல தலை நிறைய பூவை வச்சு தலையை சீவி சடை போட்டு பொட்டு வச்சு கிளம்ப போறா. அப்படியே அவளுக்கு லேட் ஆக போகுது. இந்த சுடிதாரம் தூக்கி மாட்டிட்டு வரதுக்கு எப்படி நேரம் ஆக போகுது? என்ன மேக்கப் போடுறா? ஆம்பளை பையன் மாதிரி வந்துடுறா. அப்புறம் தான் மேக்கப் போட அவளுக்கு. எத்த நீங்க பாட்டுல சும்மா பேசாதீங்க. ஏதாவது பேசணுமேன்ட்டு நான் எப்படி புடவையெல்லாம் கட்டிட்டு சின்ன பையனை வச்சுக்கிட்டு அவஸ்தையா இருக்கும். இந்த வெயிலுக்குள்ள கஷ்டமா இருக்கும். சுடிதாரா ஈஸியா இருக்கும். சின்ன பையனை தூக்கணும், அவனுக்கு தேவையான பால்டப்பா எல்லாத்தையுமே நான் பேக் எடுக்கணும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சேலை கட்டிக்கிட்டு நல்லா ஒன்றும் அவஸ்தை பண்ண முடியாது. நான் உங்களை மாதிரி என்ன சும்மா பேசின வெறுங்கைமா வந்துட்டு இருக்கேன். குழந்தை பையனை வச்சுக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டு கிடக்கேன். நீங்க வார்டு எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எங்களுக்கும் சேலை கட்டணும் ஆசையாத்தே இருக்கும். கட்டிக்கிட்டு குழந்தைய தூக்கிட்டு அவஸ்தைப்பட முடியாது வெயிலுக்குள்ள. அதுக்காக தான் அப்படி போடுறோம். சும்மா என்னத்தனா லொட்ட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. சரிம்மா விடுமா விடுமா. அவங்க நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க பெரியவங்க. அதெல்லாம் கண்டுக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயத்துக்கு போறப்ப சண்டை போடாதீங்க. விடுங்க பரவாயில்ல. ஏய் அது கிடக்கட்டு முடியே. என்ன உங்க அண்ணன் எப்படி இங்க வந்து எல்லாம் மொத்தமா சேர்ந்து போறோமா? அவங்க அப்படி நேரம் கோயிலுக்கு வந்துருப்பாங்களா? எப்படியே இல்லத்த அவங்க நேரம் கோயிலுக்கு வந்துடும் சொல்லிச்சுக்க. நம்ம அப்படியே இங்க இருந்து கோயிலுக்கு போயிருவோம். அங்கே போய் அப்படியே ஒன்னா சாமிக்கு பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு வந்துருவோம். எத்த ரெடி ஆயிட்டீங்களா? நான் ரெடி ஆயிட்டேன். பரம் ரெடி ஆயிடுச்சத்த? ரெடி ஆயிட்டு இருக்காமா. பொண்ணு பிள்ளை இல்ல நீ அவ ரெடி ஆகணும்ல. பேண்ட் சட்டை ஒன்று நாளே லேட் ஆகும். இன்னைக்கு அம்மா அப்படியே சேலை கட்டி வராங்கல்ல, வர லேட் ஆகும்ல. ரெடி ஆகிட்டு இருக்கா. அது கிடக்கட்டேன். நீ நாளை ட்ரெஸ் ஓட்டுக்கு வந்துருக்க. என்ன இப்பத்தி இவ்வளவு சொல்லிக்கிறேன். நான் சின்ன பிள்ளைய வச்சிருக்கேன் சுடிதார் ஓட்டுக்கேன்றா. அது சரி. நீ என்ன அடி கொட்டடிக்கிறவங்க? எனக்கு ஒரு சட்டையும் ஒரு பாவடையும் போட்டு வந்துட்டு இருக்க. என்ன ட்ரெஸ் இது? சேலை கட்டி பாடி போடிய ஆளை பரவாயில்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாள் பூரா சின்ன நொட்டை மாதிரி நடிச்சுறாளுங்க. எப்பத்தா நான் சொன்னாலும் சின்ன நொட்டதேன். எனக்கு வயசு ஆகி போச்சு. உன்னை மாதிரி கிளவியா நானே? எல்லா ட்ரெஸ்ஸும் போடுவேன். நீ பேசாம இரு. மாசமா இருக்கப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் போட சொல்லிக்கிறாங்க. சும்மா சேலையெல்லாம் கட்டி தெரியக்கூடாது. உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏன் அஸ்திக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அத்தே இப்பத்தே இந்த வெண்ணிலா உரண்டெடுத்துச்சு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டான். அடுத்து இந்த புஷ்பா பிள்ளைய உரண்டெடுக்க ஆரம்பிச்சிருச்சா. இதை எப்படி சமாளிக்கிறது? 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுவாளே. நல்லா அழுக்கடி நீயும் ஒன் ட்ரெஸ்ஸும். இந்த கம்பி மேலே ஏறிக்கிட்டு ஆடுறாராமா ஆடுறா நடப்பாளுக வேறு. கம்பி மேலே நடக்கிறவளுக்கு அது மாதிரி இருக்குது. சொக்குது. சொக்கட்டும் பரவாயில்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. எங்க வீட்டுக்காரர் பிடிச்சிருக்கு. அவர் ஒன்றும் சொல்லல. என் மாமியார் ஒன்றும் சொல்லல. நீங்க மட்டும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. அமைதியா இருங்க. சும்மா யாருனாலும் நொட்ட சொல்லிட்டே இருக்கீங்க எப்ப பார்த்தாலும். சரி இந்த வீட்டுல ஒரு ஃப்ரீயா ட்ரெஸ் கூட போட முடியல. ஏமா புஷ்பா ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேமா? அதுல வாட்டிக்கல் ஊற்றி வச்சுக்கிட்டே இப்ப என்ன குடிக்கிறியா? அப்படி பால் எடுத்து வச்சுமா. உனக்கு கொஞ்சம் குடிக்க வேண்டாம். காலையே டிஃபன் நல்லா நிறைய சாப்பிட்டேன். ஒரு மாதிரியா இருக்கு தின்னுன்னு. அதான் ஜூஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே. அப்புறமேல போகும்போது பசி எடுத்தா குடிச்சுக்கிறேங்க. இப்ப போதுங்க. ஆமா ஆமா இவ பெரிய சின்ன நொட்டை பச்சை குழந்தை பால் குடிச்சுருக்கா. கொண்டு வந்து ஊட்டி விடு வாயில. அந்த பொட்டியில இருந்து இந்த பைய குடிக்கிறியல்ல இவன் குடிக்கிற பால் பெட்டியில ஊட்டி விடு. அவாட்டு குடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சும்மா ஊர்ல மருமக மாசம் ஆயிட்டாலாம். இவதனால அவ்வளவு கெஞ்சி இவ மிஞ்சும் தாங்க முடியல சாமி. ஏக்கா மாமாவும் ராசை பண்ணி தோட்டத்துக்கு போனாங்களே, அவங்கள வந்து ரெடி ஆயிட்டாங்களா? அவங்கள வந்து அப்பா ரெடி ஆயிட்டாங்கம்மா. அவங்க தோட்டத்துக்கு போய் வேலையை பார்த்துட்டு வந்து அவங்க ரெடி ஆயிட்டாங்க. வீட்டுல இருக்க நம்ம ரெடியாவது லேட் ஆகிருக்கு. வைய போறாங்க. இந்த பிள்ளை இன்னும் காணா. பரமே சீக்கிரம் வாமா. லேட் ஆகிருக்கு. நல்ல நேரத்துல கிளம்பணும். ஏம்மா ரெடி ஆயிட்டேம்மா கிளம்பலாம்மா. ஏம்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? புடவையெல்லாம் கட்டி ரெடியாக வேணாமாம்மா? ஆத்தாடி ஆத்தே பாரா நெட்டச்சிய. அப்படியே அந்த காத்தி பையில பாக்குறதுக்கு என்ன மேக்கப் போட்டு வந்துருக்கான்னு பாத்துக்க. சேலை கட்ட தெரியாதுன்ட்டு எப்படி கட்டிருக்கா அவர் நீட்டா. பரவாயில்லையே பரமே நல்ல சேலை வச்சிருக்கிய. நான் கூட பரவாயில்ல. உனக்கு ஒரு ஆள் கட்டி விட்டுக்கே இருக்க போகணுமா? என்னடா செய்யறதுன்னு நினைச்சிருந்தேன். சீக்கிரம் கட்டி பைக்கடி. நான் கூட நல்லா கட்டல இங்க ஒரு அள்ளி போட்டு வந்திருக்கேன். நீ அழகா மடிப்பா வச்சு சூப்பரா அடி கட்டிருக்கேடியே. பரவாயில்ல. இதை ஒண்ணு சீக்கிரம் பைக்கிய. ஏம்மா இந்த அளவுக்கு இதை கவனமாக உட்காந்து காட்டலன்னு வச்சுக்கோங்க. வெளியில போறப்ப எங்கேயாவது அவந்துக்குருமா. பெரிய தொந்தரவு. உட்காந்தா வந்துக்கிறது. இப்போ ஒரு இடத்துல சும்மா அப்படியே கால் மேலே கால் தூக்கி போட்டு உட்கார முடியல. சமணம் போட்டு உட்கார முடியாது. அப்படி அழுங்காம உட்காந்து அழுங்காம வரணும். இல்லாட்டினா எங்கேயாவது சேலை அவந்துக்கணும்னு ஒரே பயமா இருக்குமா. ஏய் அதெல்லாம் அவராதடி. நாங்களாம் காலகாலமா சேலையை கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி தர்றோம். எனக்கு சேலை அவதுக்கா இருக்கு. நல்லா கட்டிட்டீங்கன்னா ஒன்னும் அவராது. நம்மளோட நினைப்புட்டேன் அப்புறமா உடிச்சு தெரிய வேண்டியது. ஐயோ சேலை வந்துக்குருமா
ஐயோ சேலை வந்துக்கிறோமோன்னு ஒரு பொம்பளை சேலை கட்டாமையா இருக்காங்க, எல்லாரும் பயந்துக்கப்ப யாரும் சேலை கட்டி நடமாட முடியாது. சரி சரி கிளம்புங்க. நீ என்ன யார் வரணும்? அவங்க எல்லாம் ஆம்பளை ரெடியா வெளியே உட்காந்துருக்காங்க பூரா. நீ பொம்பளை ரெடி ஆச்சு என்ன ஏய் பண்ணிட்டு அவசரம் செய்து என்னை தாண்டி அடிச்சிருக்கீங்க. பேத்தி கல்யாணத்துக்கு முத சாமிக்கு பத்திரிக்கை வைக்க போறோம். அப்படியே கொஞ்சம் ஸ்டைலா வர வேணாமா? அதான் கொஞ்சம் பவுடர்லாம் கொஞ்சம் தூக்கலா போட்டுக்கிட்டு தலை சீவிட்டு கொஞ்சம் பெர்ஃபியூம்லாம் அடிச்சுக்கிட்டு வந்தேன். இப்படி தூரம் வெயில போயிட்டு வரம்ல, சும்மா ஸ்வெட்டிங் ஆகும்ல, அதான் கொஞ்சம் பெர்ஃபியூம்லாம் போட்டுக்கிட்டு கழக்கல வந்திருக்கேன். எப்படி இருக்கேன்? பிரமாதமா இருக்கேனா? உங்களை எல்லாத்தையோட நான் தான் அழகா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியா வாட்டி? சூப்பரா இருக்க ஆளு. உனக்கு என்ன 60 இல்லும் ஆசை வரும்னு உன்னை பார்த்தாலே ஆசையே வருது. அப்படி இருக்கு இல்ல ஆளு, அழகா இருக்கவா? ஆத்தாடி ஆத்தே, அதே என்னடா ரொம்ப நேரமா எலி செத்த வாடை அடிச்சுக்கே இருக்குன்னு நானும் பாத்துக்கிருக்கேன். ஒருவேளை வெளியில எங்கிட்டு வாய்க்கால செத்து கிடக்கோ என்னமோ ரேன்ஸுகளுக்குன்னு பார்த்தேன். அப்படி செத்து கிடந்தா கூட வீட்டுக்குள்ள எப்படி இம்பிட்டு வாடை அடிக்குது பயங்கரமா பார்த்தா. சம்மந்தி நீங்க ஓட்டுருக்க அந்த செண்டுதே அப்படி வீசுதாக்கும் எலி செத்த வாடை. ஆத்தாடி ஆத்தே, அதெல்லாம் போடாட்டா என்ன ஆவா? ஏன் எனக்காக சும்மா வந்தேன்ன அது செண்டு ஓட்டாத்தானாக்கும். அத்தே எனக்கு அந்த செண்டு ஊரை கண்டாலே பிடிக்காது. தலையெல்லாம் வலிக்கும், இந்த வாடைக்கு எதுக்கும் கிரு கிரு கிருன்னு வந்துடும். செமந்தி பொறாமப்படாதீங்க செமந்தி, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டு விடுறேன். அதுக்காண்டி உங்களுக்கு பெர்ஃபியூம் இல்லைன்றதுக்காண்டி என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க கொடுத்தா நேரம் வாங்கி போட்டிருப்பீங்க. கொடுக்கன்றதுக்காண்டி ஐயே எலி சத்த வடைக்குது, அந்த வடைக்குது, இந்த வடைக்குது, என்ன டக்கால்ட்டி வடையெல்லாம் பாக்குறீங்க நீங்க? இருக்கட்டும் பாத்துக்கிறேன். பாட்டி சூப்பரா இருக்கீங்க. நீங்க தான் கலக்கலா இருக்கீங்க. போங்க, செம்மையா இருக்கு உங்க பெர்ஃபியூம் ஸ்மெல், நல்லா இருக்கு. தேங்க்ஸ் பேத்தி தேங்க்ஸ். அதே படிச்சவில்லதே என்னை எப்படி பெருந்தன்மையா பாராட்டுறாவாரு. உங்க அப்பத்தா இருக்கி எழுதத்த வாடகைன்னு என்ன வேச்சு பேசுது, அள்ளி விட்டுக்கு நேரம் அடிச்சு விட்டுருந்தா இந்த இங்கி கொஞ்சம் புசு, இந்த இங்கி கொஞ்சம் புசுன்னு காட்டியிருக்கோம். கொடுக்கன்றதுக்காண்டி எப்படிலாம் கம்பி கட்ட வேலை பார்க்கறது பாரு உங்க அப்பத்தா. அத்தாடி ஆத்தா, நீயும் சூப்பரா இருக்கடி, கலக்கலா இருக்கியே. இந்த பச்சை கரிச்சியாளுக்கு உனக்கும் அந்த நெக்லஸுக்கு ஆத்தாடி ஆத்தா அடி ரொங்குறடி. ஆமா ஆமா, அப்படியே அவன் ஆளை பார்க்க போறதுக்காண்டி உட்காந்து நேரம் விட்டு மேக்கப் பண்ணி வந்திருக்கா. இவனும் பயங்கரமான ஆளுதான். உடனே நெட்டு ஆம்பளை பையமா இருக்கா, இவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பார்த்தா நல்ல சூட்சமான வெள்ளம் பண்ணுவா அவளை இருக்கு. அது கலக்க முடியாங்கம்மா. எங்கடி என் மருமகளை காணா, என் பேத்தியை காணா, அவளுக்கு என்ன ரெடி ஆகலையா? அவங்க ஓடுற அந்த சுடிதார் இருக்கு நேரமா டக்குன்னு ரெடி ஆகிட்டு வர வேண்டியதானே? எலிப்பாட்டியே அவங்களாம் அப்பயே ரெடி ஆகிட்டாங்க. அவங்களாம் நம்ம மாதிரியா மேக்கப் பண்ண போறாங்க? அந்த சுடிதார அந்த கவுன் எடுத்து போட்டுக்கிட்டு எப்பயே ரெடி ஆகி வெளியில உட்காந்துருக்காங்க. அவங்க அண்ணங்களை உட்காந்து பேசிக்கிட்டு வெளியில சரசு. ஓஹோ அப்படியா? மழை வருது கூடை கொண்டு வா மானே உன் மாறாப்பிலே. என்ன எலிப்பாட்டி, காரணம் இல்லாம பாட்டு பாட மாட்டீங்களே, என்ன திடீர்னு மழை வருதுன்றீங்க? ஆமாடி, உங்க அத்தைக்காரி ஆளுக்கு முதல்ல கிளம்பி போய் உட்காந்துருக்காளே வெளியில. அவளுக்கு வர மழை தானே பிறகு. இல்லாட்டினா எங்கேயாவது கிளம்பணும்னா கோந்து விட்டு ஒட்டின மாதிரி உட்காந்துக்கே இருப்பா, கட்டில எந்திரிக்கவே மாட்டா. இன்னைக்கு நம்ம சொல்லாம பெரியாம ஆளுக்கு முதல்ல கிளம்பி போய் வெளியில உட்காந்துருக்காளே. அதுவும் உங்க அப்பாவோட உட்காந்து பேசிக்கிட்டாமே, அதானே இடிக்குது. ஏதாவது குட்டையை குழப்பி விட்டுற போறாடி. அவன் மேல ஒரு கண்ணை வைங்க எப்பொழுதும். ஆமா ஆமா, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் என் மக மேலதான் கண்ணு. அவளத்தையும் நத்தனாலும் சொல்லிக்கே இருக்கு நொட்ட சொல்லு. மற்றவளுக்கு எல்லாம் நல்லவளுக, என் மக மட்டும்தான் கெட்டவங்க. அந்த சம்மந்திக்கு இது ஒரு லூசு. சம்மந்தி என்ன சம்மந்தி நீங்க இதெல்லாம் தப்பா எடுத்துக்கிறீங்க? என் மருமக மேல எப்படி பாசம் எனக்கு. நீங்க எப்படி உங்க மருமகளை சும்மா வஞ்சிக்கே இருக்கீங்க? கேட்டா அக்கறையில தான் வயிறுன்றீங்கல்ல. அது மாதிரி என் மருமக மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? அவன் மேல இருக்கிற அக்கறையில தான் நானும் அவளை வயிறேன். அதை போய் தப்பா எடுத்துட்டு பேசுறீங்க சம்மந்தி நீங்க. உங்களுக்கு ஒரு நாய் எங்களுக்கு ஒரு நாய் மக்கும். சரி நம்ம இங்கே பேசுறதுமே நேரம் ஆகிருக்கோம். அண்ணன் கோயில் வந்துருவாங்க, கிளம்புவோம். இன்ன வரைக்கும் ரெண்டு கூத்தடிச்சு தெரிஞ்சீங்களே, அப்பதான் தெரியலையா சீக்கிரம் கிளம்பணும் வைக்கணும்ட்டு. இப்ப மட்டும் பேசுவா. எல்லாம் பேசி முடிச்சுட்டு ராமாயணம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிளம்புங்க எங்க அண்ணன் ஒரு பெரிய பாரி வல்லலு வெயிட் பண்ண மாட்டாருன்றவா இவதனால. ஏமா பாக்கியா, சீக்கிரம் கிளம்பி வாமா, நேரம் ஆகிருக்கு. டக்குன்னு வாங்க. கார்த்தி இன்னமா கிளம்பிக்கிருக்கியா? லே கார்த்தி, சீக்கிரம் வாடா. அவங்கதே பொம்பளை லேட்டா கிளம்புறாங்க. நீ ஒரு வருஷம் கிளம்பிக்கிருக்க ஆம்பளை பையன். நான் பையலோ வா சீக்கிரமா. அம்மா உக்காந்தா. என்னடா புலம்பிக்கே இருக்க? அப்படித்தாண்டா வந்தாச்சுடா, கிளம்பியாச்சு. நீ கிளம்பிட்டேன்னா போதும், அழைச்சிக்கே இருப்படா. யாரும் கிளம்ப வேணாம்மா. எங்க அந்த பிள்ளை கிளம்பி வந்துருச்சா பாக்கியா? எங்க நீங்களே பற்றி வரீங்க? பாக்கி அது வந்துருவாளாக்கா. அவளும் கிளம்பிக்கிட்டே இருக்கா. அந்த மாப்பிள்ளை வரணும்னு கிளம்பிக்கிருக்கியா? என்னத்த செய்ய? அத்தை கிளம்பிட்டாங்கன்னு தெரியல. உங்க அத்தையே நான் கிளம்பாம இருக்கா? கல்யாணம் மாப்பிள்ள அப்புறம் அப்படித்தான் கிளம்பிவியா? அவன் கல்யாணம் பொண்ணு வருது, நல்லா சீவி சிங்காரிச்சு கிளம்பி வர வேணாமா? நம்மள மாதிரியா வயசான கல் கட்டியாவன்? அவன் நல்லா மெதுவா கிளம்பி வரட்டு. பண்ண அவசரம்.
எதுக்குங்க சும்மா கத்திக்கே இருக்கீங்க? கிளம்ப வேணாமா? உங்களுக்கு என்ன ஆம்பளை சீக்கிரம் கிளம்பி வந்துடுவீங்க. நான் கிளம்ப வேணாமா? நைங்கிறீங்களே, ஒரு சேலை விட மாட்டேங்கிறீங்க, ஒரு தலை விட மாட்டேங்கிறீங்க, ஒடியா ஒடியா ஒடியான்ட்டே இருக்கீங்க. கொச்சிக்கு போகக்கூடிய கடித்தே இருக்கீங்க. என்னமா பாக்கியா நீ வாடி பேசிக்கி இருக்க? நம்ம சும்மா பிக்னிக்கா போய்க்கிருக்கோம். நினைச்சு பார்த்து கிளம்பி நினைச்சு மாதிரி நம்ம வாடி போறதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு பத்திரிக்கையை வச்சு சாமி உங்களை கிளம்பிக்கி இருக்கோம். நீங்க வாடு ரெடி ஆகிக்கிறீங்க, விடிய விடிய கிளம்பிக்கி இருக்கீங்க. என்ன நேரம் எழுந்திரிச்சிங்க, என்ன கிளம்பாம இருக்கீங்க? அவங்க வந்து அங்க காத்து கிடப்பாங்கல்ல கோயில்ல வந்து தேவையில்லாம. இப்ப என்னவா அதனால உன் தங்கச்சி வீட்டுல வந்து காத்துக்கு இருக்க மாட்டாங்களாக்கும்? கொஞ்ச நேரம் காத்துக்கு இருந்தா என்ன அவன் முளைச்சா அவ வாங்க காத்துக்கு இருக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்காக பொண்ணு வீட்டுக்காரங்க காத்துக்கு இருக்க ஒன்னும் தப்பு இல்ல, புரியுதா? பொண்ணு வீட்டுக்காரவங்களை காக்க வைக்கலாம், தப்பு கிடையாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் அவங்க காக்க வைக்கக்கூடாது. என்னம்மா என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வச்சிருக்க? யாரா இருந்தாலும் மனுஷங்கதே, யாரும் யாரையும் காக்க வைக்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு. அவளை காக்க வச்சு சும்மா இருப்போமா? அதே மாதிரிதான் அவங்க பாவம் எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. வயசானவங்கள இருந்து எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. சின்ன பிள்ளையே குழந்தை ஒட்டிலாம் ஊருக்கு உட்காந்துருக்காங்க. நம்ம வாழ்க்கை நினைச்சு பார்த்து போனா என்ன அர்த்தம்? நீ வாடு பேசி திடுற. கிளம்பலாம்ப்பா, அவ்வளவுதானே, எல்லாரும் கிளம்பியாச்சுல. பிறகு என்ன இந்த மாப்பிள்ளையே கிளம்பி வந்துட்டியா இல்ல? அப்புறம் கிளம்ப வேண்டியது நீ என்ன எல்லாருமே வந்தாச்சுல? எல்லாரும் வந்தாச்சுன்னா எங்க அம்மா வர வேணாமா? அவங்க தானே முக்கியம். ஏமா ஆம்பளை பையன் வயசு பையன் மாப்பிள்ள அவனே கிளம்பி வந்துட்டியான். உங்க அம்மா என்னம்மா கிளம்பி இருக்கிறது வெள்ளம் முடிய வச்சுக்கிட்டு அது டக்குன்னு அள்ளி போட்டு கிளம்ப மாட்டாப்புல. அத்தாடி நீ கூட கிளம்பி வந்துட்டு உங்க அம்மா என்ன கிளம்பி வரல, கொடுமையா இருக்கு. எங்க அம்மா அப்படித்தான் மெதுவாதான் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கும் ஒரு பிரஸ்டீஜ் இருக்கு, கௌரவம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடியாகி வர வேணாமா? அவங்க என்ன ஒண்ணுமில்லா குடும்பம் வந்திருக்காங்க. எங்க குடும்பம் ராஜ குடும்பம், அது தக்க அவங்க கிளம்பி தான் வரணும், மெதுவாதே வருவாங்க. எல்லாரும் காத்துக்கு இருந்ததையும் கூட்டுக்கு போகணும். என்ன பண்றது, அவங்க வீட்டுக்கு பெரியவங்கல்ல. ஆமா ஆமா, உங்க அம்மாவே பெரிய ஆளு, நாங்களாம் சின்ன ஆளு. சுட்டவெளி நெல்லி வர நாங்கெல்லாம். உங்க அம்மா மட்டும் வீட்டுக்கு மூத்தவங்க. பேசுறவாரு பேச்சு கரண்ட் சிரிக்கி வந்து கிளம்பி வருவாளா? என்ன மேக்கப் விடிய விடிய புக்கு உட்காந்துருக்கா? என்ன எங்க சத்தம் எனக்கு கத்திக்கிருக்கீங்க? கொஞ்ச நேரம் ஆள் வரட்டினா போதும். ஆளுக்கு கத்துறதா ஆளுக்கு நடமை பண்றது. பருவதம் இருக்கிற அந்த வீட்டுல அப்படின்னா சத்தம் வரக்கூடாது. இந்த சொன்னாக்கா வேற சும்மா இருக்காது, எல்லாத்தையும் மேட்டிக்கே இருந்துருது. எப்ப பார்த்தாலும் இரு என் ஆள் வரட்டு வீட்டுக்கு, உன்னை எல்லாம் பாரு அடிச்சு வரட்டி விளையாடலன்னு பாரு. நீ உட்காந்து நாட்டாமத்தனமா பண்ணிக்கிருக்க. எங்க அப்பத்தாவே பேசாம இருக்கு, நீ இல்லாத சட்டு இல்லாம பண்ணிக்கிருக்க. என் ஆள் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கணும்ப்பா. ஒண்ணும் இல்ல, சீக்கிரம் கிளம்பணும்ல. அவங்க வந்து அங்க காத்து கிடப்பாங்களா குடும்பமா வந்து. நம்ம வீட்லயே லெட் பண்ணிக்கிறதா என்னத்த செய்யறது? டக்குன்னு கிளம்பி போகணும்ல. நம்ம காத்துக்கிட்டே கிடக்கணும் மாப்பிள்ள, வேற என்ன செய்யறது? நல்ல ராசா கணக்க மாப்பிள்ள வச்சிருக்கோம். அப்படி மாப்பிள்ளைக்காக காத்துக்கிட்டே கிடக்கணும். சும்மா எல்லாம் ஈஸியா வந்துருமா? வெண்ண மாதிரி எடுத்து சாப்பிடலாம் பார்த்தாங்களாக்கா. ஐயர் வரும் வர அமாவாசை காத்திருக்காதுன்னு சொன்ன மாதிரி நாம வர வரைக்கும் அமாவாசை காத்திருக்கோம் இல்லையோ, ஆனா உங்க அக்கா தங்கச்சி வீட்டுல காத்துக்கிட்டே இருக்கணும். சும்மா ஒண்ணு கிடையாது, நட்டு கணக்க பிள்ளைய பத்து வச்சிருக்காங்க மக. என் தங்கச்சி மட்டும் என்னவா கிளி கிடக்க பிள்ளைய பத்து வச்சிருக்கல. அப்படிப்பட்ட பிள்ளைய பாக்குறதுக்கு நம்ம சீக்கிரமா போயிட்டு ஆகணும். நீங்க பாட்ட பேசிக்க தெரியாதீங்க. அவங்கவுங்க உள்ள அவங்க உங்களுக்கு சக்கரதே. அப்படி சொல்றானா என் சிங்க குட்டி? என் மகன் லவ்ஸ்பட்ட பிள்ளைய பத்து வச்சிருக்கா. அவ அப்படியே தேவை கணக்க பிள்ளைய பத்து வச்சிருக்கா. என்னமோதே இவளுக்கு மட்டும்தான் பிள்ளைய பத்து வச்சிருக்காங்க. ஏன் வேற ராசா மாதிரியே இருக்கா, இல்லைன்னு சொல்லல. அந்த ராசாவுக்கு தகுந்த ராணிதே என் பேத்தியம். அவனும் ஒன்றும் குறைச்சவா கிடையாது. அது கிளி கணக்கா இருக்காரா? கிளியை பாத்துருப்பாங்களா? பாத்துருக்க மாட்டாங்களா? முன்ன புண்ண அது கிளி கணக்கா காக்கும். நல்ல சொற்றை ஒடிச்சு விட்டு புறா மாதிரி கிடக்கு. அது கிளி கணக்காவான். சாமி முடியலடா சாமி. சரி வாங்க வாங்க கிளம்புவோம், நேரமாக்கி இருக்கு. எனக்குள்ளேயே வாக்குவாதம் பண்ணிக்கு இருந்தா அங்க கிளம்ப வேணாமா? கிளம்புடா. முத்துப்பாண்டி வாடா. சரிம்மா நீங்க சொல்றது கரெக்ட். நடங்க. கார்த்தி நடுறா கிளம்புவோம், டக்குன்னு டைம் ஆக்கி இருக்கு. பாத்தியாடியே பாத்தியா? அப்படியே தங்கச்சி மகள் வீட்டுக்கு மருமகளா வர போறான்னு அவன் புருஷன் எம்புடி விடாம பேசுறாரு, எம்புடி வாடிக்கிறாருன்னு வாரு. உன் மாமியாரி அதுக்கு மேல வச்சுக்கிருக்கா. அந்த இழந்தாரியார வெடிக்க பார்த்துட்டு தெரியான். நம்ம அம்மாச்சியும் அம்மாளியும் இலக்காரமா பேசுறாரு. அவளுக்கு கொஞ்சம் கூட சூடு சொல்ல கிடையாது. என்னத்த பிள்ளை பத்து வச்சிருக்கப்போ இவன் எல்லாம் வச்சுக்கிட்டு என்ன செய்ய? இப்பயே எப்படி இருக்கியா? மந்திரி சொல்லிட்டு கூலி எனக்கு அதுக்கு பொண்டாட்டிலாம் வந்துட்டா அத்தி மனைவி சொல்லி மந்திரம் நிற்பேண்டியோ மகே. ஆமாம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி வச்சுக்கணும். எல்லாரும் நம்ம ரெண்டு வச்சு ஓரம் கட்டி ஓரமா உட்கார வச்சிருவாங்கம்மா. எல்லாரும் சேர்ந்து மொத்த குடும்பம் ஒண்ணு சேர்ந்துக்கிறோம். அதுக்குதான் நான் இருக்கேன், சும்மா அங்க இருக்கேன். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணதான் நான் இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. தட்டுறதை தட்டி கொட்டுறதை கொட்டி எதை எங்க வைக்கணுமோ அதை அங்கங்க வைக்கணும். அதிகமா வளர விட்டோம்னு வச்சுக்க நம்ம மண்டலியில் உட்காந்து மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம்மா, இன்னைக்கு என்னன்னா அப்படியே நடிப்பு நடிச்சுக்கு வர ஆளுகளை பத்திரிக்கை வைக்கிற பேர்ல அவளுக்கு நாள் நடிப்பு நடிச்சுட்டு மேக்கப் போட்டு அழைச்சிட்டு வருவாளுங்க. ஆட்டாம காம்பிட்டு போயிடும். ஆட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு மேக்கப் போட்டு அழைச்சி திரிப்பா? நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் தானே. இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு வேலைக்காரி எனக்கு அவ்வளவு வைக்கிறேன். நம்ம சும்மா லேசு கிடையாது.
என்னடா மரணி, அம்மா உனக்கு நல்லா மீன் குழம்பு வச்சு மீனை வறுத்து ரசம் வச்சு வச்சிருக்கேம்மா, வந்து நல்லா சாப்பிடு. மீன் நல்லா பிடிக்கும்ல உனக்கு, வாய்க்கு ருசியா நல்லா இருக்கு. நல்லா நீ சாப்பிடுமா. ஒரு வாரமா நல்லாவே சாப்பிடவே இல்லை, நீ வாந்தி எடுத்துக்கே இருக்கு, பக்கத்துல ஆகாரமே இல்லை, அப்புறம் எப்படி குழந்தை சத்து போகும்னு சொல்லுவாப்போ. சும்மா சாப்பிடும் போல ஆசையாத்தமா இருக்கு, ஆனா சாப்பிட பார்த்தாலே வெறுப்பா இருக்குமா, ஒரு மாதிரியா மருந்து மாதிரி இருக்குமா, பிடிக்கவே மாட்டேங்குதுமா, எனக்கு வாயெல்லாம் கசக்குதுமா. சேர்றா செல்லம், அதுக்கே உனக்கு குழம்புலையும் போட்டு மீன் வச்சிருக்கேன், வறுத்தும் வச்சிருக்கேன். அம்மா நல்லா எண்ணெய் கம்மியா ஊற்றிதான் நல்லா போட்டு வறுத்து வச்சிருக்கேன். உனக்கு நல்லா ரசத்தை கடிச்சு ஊற்றி சாப்பிட்டு கூட அந்த வறுத்த மீனை கடிச்சிட்டு கூட சாப்பிடுமா. கொஞ்சம் குழம்பு சாப்பிட பிடிக்காதுனா கூட பரவாயில்ல, உனக்கு எது வாய்க்கு ஒப்புதோ சாப்பிடு, ரசம் நல்லா இருக்கும் வாய்க்கு பார்த்தா. ஏமா நான் கொஞ்சம் ஒண்ணு சாப்பிடுவேம்மா, எனக்கு போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்கம்மா, அதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுமா, 10 ரூபாய் வாமிட் பண்ணி விட்டுருவேன் பார்த்துக்கோங்க. வாந்தி எடுத்து ஒரு மாதிரியா இருக்குமா, அப்படியே ரொம்ப டயர்டா இருக்கு. சரி நீங்க அப்புறம் இரு, அம்மாவை போட்டு கூட வரேன், எங்களுக்குள்ளே ஸ்பூனை போட்டு எடுத்துட்டு வரேன். மீனை நானே கருப்பாத்து கொடுக்குறேன், சாப்பிடு. என்னடா சரிங்கம்மா, அளவா போட்டுக்குவாங்க, நீங்க வாட்டு நிறைய போட்டு வந்துடாதீங்க பார்த்துக்கோங்க, அப்புறம் சாப்பிடவே மாட்டேம்மா. ஆட்டம் அளவா போட்டு நல்லா ரசத்தை ஊற்றி நொறுங்க 15 ஸ்பூனை போட்டு கொண்டு வரேன். மீனை கிளீன் பண்ணி தரேன், நானே கொஞ்சம் கொஞ்சமா கருப்பாத்து கொடுக்குறேன், அப்படி சாப்பிடுங்க. ஏண்டி என்னாடி வந்து இப்படி நேரம் ஆச்சு, இன்னும் உங்க அண்ணன் விட்டாங்களா காணா, எப்படி நேரம் காத்து கிடக்குறது, வந்து வயசான காலத்தினால முடியாதோட வருவாங்க, வரணும்ல அவங்க, நம்மள மாதிரி அவங்களும் கிளம்பி வருவாங்க. இப்ப என்ன ஒரு 10 நிமிஷம் காத்துட்டு இருந்தா அப்படியே முளைச்சு போயிருங்களாக்கா. செம்மந்தி, நான் உங்களை மாதிரி வயசானவங்க தானே, நான் எப்படி பேசாம நிக்கிறேன், நீங்க இடத்துக்கு முனைஞ்சே நீங்க எங்க வந்தாலும் அமைதியாவே இருங்களேன். செம்மந்தி, நீங்க இருப்பீங்க, என்னால இருக்க முடியாது, உங்களுக்கு என்ன நீங்க இந்த சின்ன பிள்ளை யூத் மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க, நான் அப்படியே அடைக்கேன். ஆனா முட்டி வலிக்குது, குதிங்கால் வலிக்குது, நிக்க முடியல, கணக்குள்ளையோ அது பண்ண முடியல, கோயிலுக்கு வந்தத்துல நான் படுத்து அதுவும் முடியும், நான் உட்காந்துக்கே உடனே எத்தனை நேரம் உட்காடுறது, நான் உடனே தான் வலிக்குது, எனக்கு ஏகப்பட்ட வியாதி இருக்கு உடம்புல, நான் அதனால கிடக்குற இடையில நீங்கள் நான் ஒன்னாக்கும். எனக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்தா கூட என் மாமியா அப்படி புடம்பிக்கே தான் இருக்கு, சும்மா இருக்க மாட்டேங்குது. நானும் இந்த மாதிரி அங்க இருந்தாலும் ஒரு ரூம்ல ஒரு பூட்டி வச்சிடணும். ஏமா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா, அவங்களுக்கு கிளம்பி வரணும்ல மச்சா விட்டாலையா. இப்ப என்ன நம்ம வந்து 1 மணி நேரம் ஆகி போச்சு, 1/4 மணி நேரம் ஆகுது, கொஞ்சம் அவரு இது பண்ணாம இருங்கம்மா, எதுக்கும் டென்ஷன் ஆகிக்கே இருக்காதீங்க. பேசாம உள்ள போய் உட்காருமா, கோயிலுக்கு போய் உட்காருங்கம்மா. பெண்ணாமா மாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க லேட்டா வராங்கலாம் கோவம் இல்ல, அதுக்கு வயிறு பசிச்சிருச்சு, அங்க இருந்து வண்டியில வந்த அண்ணியா, இப்ப அதுக்கு ஏதாவது திங்கி கொடுக்கணும், அதுக்கிட்ட அப்படியே நெய் அவளுக்கு அடிச்சுட்டே தெரியும், அதுக்கு டீ காப்பி ஏதாச்சும் நாசம் வாங்கி கொடுங்க, தின்னு விட்டு பேசாம இருக்கும். திங்கிறது உங்க அம்மா அப்படியே கத்தும். என்னங்கம்மா சொல்ற, அம்மா சாப்பிடுறதுக்கு கத்துறாங்கச்சியா. சரி இப்ப என்ன கோயில் பக்கத்துல அந்த டீ கடையெல்லாம் இருக்குல்ல, அங்க போய் பலகாரத்தை வாங்கிட்டு டீ வாங்கிட்டு வரேன், கொடுப்போம், சாப்பிட்டு பேசாம இருக்கட்டும். என்ன புதுசு முன்னாடி குசு பேசுறாங்க, என்ன பேசுறாங்க, நம்ம பத்தி என்ன சொல்லிச்சிருக்கா அவங்கிட்ட. சரிங்கம்மா, எல்லாரும் போய் கோயிலுக்குள்ள உட்காருங்கம்மா, நான் போய் எல்லாத்துக்கும் பலகாரம் டீ வாங்கிட்டு வரேன், குடிப்பீங்க. ஓஹோ, இதத்தையும் குந்தா நீ காதுக்குள்ள கணச்சாலா. சரி எங்கிட்ட பலகாரம் டீ வாங்கிட்டு வரேன்றியா, அப்படியே உட்காருவோம் பேசாம. மதுரை வேறு கடிச்சுக்கு இருக்கு. ஏண்டி எங்கடி அந்த சின்னவளை காணா, அவங்கள எங்கிட்டு போனாங்க, இந்த சரச மகளை காணா, வந்தா ஒரு இடத்துல ஒன்னா இருக்க மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு உட்காந்து ஓடுறாங்க, எங்கிட்டு போனாங்க அவங்க. எப்பத்தா அவங்க அந்த பக்கம் போயிருக்காங்க, நல்லா வெறும் விவசாயமா பண்ணி வச்சிருக்காங்கல்ல, பார்க்க அழகா இருக்குன்னு சுத்தி பார்க்க போயிருக்காங்க அந்த பக்கம். ஆஹா, விவசாயத்தை வெட்டியாக போயிருக்காங்களாக்கா. விவசாயத்துக்கு தோட்டத்துல வேலை செய்கிறாண்டா, நம்ம தோட்டத்துக்கு வந்து ஒரு நாள் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க, வெட்டி செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்ப ஊரா வீட்டுல விவசாயம் பண்ணிச்சு வேடிக்கை ஆகாங்க, வேடிக்கை இவங்க விவசாயம் கொஞ்சம் சேர்ந்து தெரியாதாக்கா, நம்ம பாரியில இருந்து வந்த மாதிரி நடிப்பா அவதனால. சமந்தி சுத்தி பார்க்க போயிருக்குது உங்க மருமக மட்டும் இல்ல, ஏன் மருமகள் இல்ல, நீங்க ஒத்த மகராசின்னு சுத்தி பார்க்க போயிருக்கா. அவன் மட்டும் தோட்டத்துல வந்து அப்படியே மாங்கு வேலை செய்யறாளாக்கா, அவன் நடிச்சுட்டு போயிருக்கா, அதை மறந்துடாதீங்க. சமந்தி, நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது, விவசாய குடும்பத்துல வந்தாலும் என் மகளை கையில மண்ணு விடாம வளர்த்து வச்சிருக்கேன். அவன் எந்த வேலையும் செஞ்சு பழக்கம் இல்ல அவளுக்கு. அவ பாப்பா, அவ பாக்குற ஒரு நாய் இருக்கு, அவள என்ன பெரிய இவள் அப்படியே வச்சு அவள் சின்ன குழந்தையாக்க அவன் நடிக்கிறா, அவ வீட்டுல எல்லா வேலையும் பாப்பா. இங்க வந்துட்டு நான் பெரிய இவ எந்த வேலையும் செய்ய மாட்டேன் நடிச்சு விட்டுறான். என் மகன் நான் சொன்ன மாதிரி நான் எனக்கு வளர்ந்தா, அவளை எந்த வேலையும் செய்ய விடாம வளர்த்தான், அதனால அவ வேடிக்கை பாப்பா, அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி அவ வாக்கணும் வாக்க அப்படி. ஆமா மகளை சுவாண்டையா வாட்ட வச்சுட்டு கிளவி எப்படி சாமாத்தியமா பேசுவார். ஏமா புஷ்பா, டயர்டா இருந்தா உட்காரு மாண்டிக்கே இருக்காது, 1/2 மணி நேரம் அந்த ஜூஸ் கூட எடுத்து குடிமா, நமக்குள்ள வச்சிருக்கேன் பேக்ல, எதுக்கு பண்ணிட்டே இருக்க. அவங்க அம்மாவை கூப்பிட்டதுக்கு அவங்க வரலன்ட்டாங்க, அவங்க வீட்டுல இருக்கேன்ட்டாங்க. ஏமா அம்மா எங்க கூட்டு வந்துருக்காங்க கூட. இல்லக்கா டயர்டாலாம் இல்லக்கா, ரொம்ப நாள் ஆச்சு குலதெய்வம் கோயிலுக்கு வந்து, நான் கல்யாணம் முடிச்ச புதுசுல வந்தது எங்க கல்யாணத்தப்ப, நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துருக்கேங்க. அம்மாவுக்கு வெயில்ல அலைஞ்சு அவங்களுக்கு செட் ஆகாதுக்க, அதை வரலன்ட்டாங்க, இன்னொரு தடவை வரப்ப கூட்டு வருவோம்க்கா. ஆமா, இவ ஒரு பைமாலக்காரி, இவக ஆத்தா ஏசி ரூம்லயே வளர்ந்தவ, அவதனால வெயில வந்தா செட் ஆகாது, ஒவ்வொருத்தையும் தினசா நடிப்பாளுக வந்துக்க. இந்த கார்த்தி வீட்டுல இன்னமா வந்துகிட்டு இருக்காங்க, 1 மணி நேரம் ஆச்சு வந்து, ஏன் கிளவி சொன்ன மாதிரி எப்படி நேரம் காத்துக்கிட்டு கிடக்குறது. நான் ஒரு பிள்ளைக்காட்சி பிள்ளை, நான் வேற காத்துக்கிட்டு கிடைக்கேன், வயசான கிளவி காத்துக்கிட்டு கிடக்கு, அவங்க பச்சை குழந்தைய வச்சுட்டு அவங்க இருக்காங்க, இத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்கோம், இவங்க கிளம்பி வரதுக்கு இப்படி நேரம் ஆக்கும். சரி ரொம்ப ஓவரா தான் பண்றாங்க. இதே நம்ம ஊரை காக்க வச்சிருந்தா கையை டக்குன்னு குதிச்சிருப்பாங்க நேரம். அந்த அத்தையை லேசப்பட்ட ஆள் இல்ல, அவங்க அண்ணன் விட்டாலுன்னா ஒரு மாதிரி அப்படியே ஓரஞ்சாச்சுதான் பேசுது. சரிங்கம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், அவங்க வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து உள்ள இருங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
சரி மாமா போயிட்டு வாங்க. அப்படியே அண்ணன் உங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துருங்க மாமா எல்லாம். சரிம்மா எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் நான். ஆமா அண்ணன் அங்க இருந்து கஞ்சி குடிக்காம வரேன். இங்கே காஞ்சி போய் பலகாரம் சேர்த்து வாங்கி வைக்க சொல்றேன். நாம தான் இங்க வந்து காத்து கிடக்கும். அவங்க வந்தன்னி பசிச்சிருக்கா கம்மியிருக்கான். ஹாய் வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் மன்னிச்சிருங்க. ஒரு சகோதரி வேற எனக்கு திட்டாங்க ரொம்ப. எங்க மேல அக்கறையே இல்லை, நீங்க வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க சிஸ்டர். நாங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சிஸ்டர். உங்க மேல எனக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. நீங்க தான் எங்களுக்கு முக்கியம். உங்க ஆதரவு ரொம்ப எங்களுக்கு முக்கியம். அப்படியே நினைப்ப நான் போய் தொண்டை கடிக்குது சிஸ்டர், பேசவே முடியல. கொஞ்சம் நல்லா ஹெவியா கோல்ட் ஆயிடுச்சு போல இருக்கு. அப்படியே வாய்ஸே வரல, ரொம்ப பேச முடியல. அதனால வீடியோ போடல சிஸ்டர். இல்லைன்னா போடாம இருப்பேன் சொல்லுங்க. அதனால அப்படிலாம் நான் ஆகாது, கரெக்டா வீடியோ வந்துடும். மன்னிச்சிருங்க போடாம இருக்கிறதுக்கு எல்லா சகோதர சகோதரிகளுமேவும். ஆமாங்க, வீடியோ பார்க்குற சகோதர சகோதரிகளே, அம்மா சொல்றது கரெக்டு தான். அம்மா அவங்க கூட பார்க்காம அவங்க கூட பேசாம இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ஸ் பேசவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஹெவியாக கோல்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களும் எல்லாம் நாட்டு மருந்து எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்காங்க. வீட்லயே எல்லாரும் வச்சு ஏதாவது கசாயம் வச்சு குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இப்போ பரவாயில்லைங்க. அதனால இதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக போட்டுருவாங்க. அதனால எல்லாரும் மன்னிச்சிருங்க. கோவப்பட்டுக்கிட்டு என் கல்யாணத்தை பார்க்காம விட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் என் கல்யாண சீன்லாம் வந்திருக்கு, கலக்கெல்லாம் வரும். எல்லாமே மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கப்புறம் அம்மா கரெக்டா வீடியோ போடுவாங்க. எல்லாரும் மிஸ் பண்ணாம பாருங்க, நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமாங்க சகோதர சகோதரிகளே, பரமோட கல்யாணத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் மன்னிச்சிருங்க எங்களை வீடியோ போடாம இருந்ததுக்கு. அப்புறம் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்